சங்கீதம் 139 17ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அங்க தாவீது சொல்லுவார், தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். ஆமென். தாவீது எழுதுறாரு, he thinks about God. ஆமென். அவர் தன் தேவனை, அதனாலதான் இந்த தேவன், when God said to David, நான் உனக்காக ஒரு வீடை உண்டு பண்ணுவேன்னு சொல்லும் போது டேவிட் வாஸ் ஷாக். தாவீதுக்கு என்ன இருந்துச்சுங்க? நீங்க 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துல 7ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது the Lord speaks to through the prophet மூலியமா சொல்லி அனுப்ப, டெல் டேவிட், நான் அவனுக்காக ஒரு வீட்டை உண்டு பண்றேன்னு. அதை கேட்ட மாத்திரத்துல தாவீதுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. அப்பதான் தாவீது சொல்றார், நானும் என் வீட்டாரும் எம்மாத்திராண்டர், who are we Lord, who are we Lord, எனக்கு நீங்க வீடை கட்ட போறீங்களா? ஆண்டவரே, நான் தான் உனக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நினைச்சிருக்கிறேன், பட் நான் who are my Lord, எனக்கு நீங்க இவ்வளவு பண்ணணும்னு. அதேதான் இன்னைக்கு நமக்கும். who are we, நம்ம இவ்வளோ நினைச்சு இவ்வளோ கரிசனை கொண்டு நமக்கு இதெல்லாம் அவர் செய்யணும்னு என்ன இருக்குதுங்க? நம்ம பைபிள் சொல்லுது, இட்ஸ் லைக் நம்முடைய லைஃபே இந்த காலையில முளைத்து மாலையில விழுந்து போகிற அந்த புல்லின் பூ கொப்பா இருக்கிறதா. அவர் லைஃப் அவ்வளவுதான். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிறோம், ஜீவனோட இருக்கிறோம். டுமாரோ we don't know, the next moment we don't know. ஆனா நம்ம என்ன பண்றாராம், பைபிள் சொல்லுது, நம்ம கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி அவர் பூமியில வைத்திருக்கிறாராம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த தேவனை பத்தி தான் சொல்றாரு, ஆண்டவரே தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். Have you any time thought about it? My God, என்னை குறிச்சு you have plans and purposes. அதை என்னால புரிஞ்சுக்க முடியல ஆண்டவரே. ஆனா the fact is that ஒருத்தரும் புரிஞ்சுக்க முடியாது. ஒருத்தரும் தேவனுடைய பிளானையும் பர்பஸையும் புரிஞ்சுக்க முடியாது. உண்மையா நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் வாடுற தேவனை குறிச்சு, அவருடைய பிளானை குறிச்சு, அவருடைய பர்பஸை குறிச்சு நாம நம்ம அறிந்து கொள்வோமானால், இன்னைக்கு நாம ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரகிள் இல்லாம நம்ம வாழ முடியும். பிகாஸ் யூ நோ God cares about you. He knows what he is doing in your life. ஆமென். அதனால நிம்மதியா சமாதானத்தோட இருப்போம். அதனால்தான் இந்த சங்கீதம் 138 கூட அந்த கடைசி வசனத்தை படிக்கும் போது அங்க என்ன சொல்றாரு பாருங்க. அகெயின் இட்ஸ் சாம் ஆஃப் தாவீதுன்னு சொல்லும். 8ஆம் வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாராம். That is the hope and faith that David had upon his God. தேவன் அவர் அந்த நம்பிக்கை வச்சிருந்த, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை. எவ்வளவு பேருக்கு அதை நம்ப முடியாது? The Lord will work out his plans for my life. என்னுடைய வாழ்க்கைக்கு he will work out his plans. இங்கிலீஷ்ல தான் சொல்லலாம், தமிழ்ல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இங்கிலீஷ்ல ரொம்ப பியூட்டிஃபுல். The Lord will work out his plans for my life. இந்த சத்தத்தை கேட்கிற நல்லா தெரிஞ்சுக்கங்க, God is working behind the screens day and night. இரவு பகல் பார்க்காம is working to execute his plan. அவருடைய சித்தத்தையும் அவருடைய திட்டத்தையும் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுகிறதுல அவர் மிக 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 கவனமா இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் நீங்க இன்னும் நிறைய வசனம் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல கூட அங்க பவுல் எழுதுவாரு. என்னன்னு எழுதுவாரு? ஆமென். தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்வார். He will do everything. என்ன? See, the thing is that இது ஒருத்தரும் புரிஞ்சுக்க முடியாத, ஆனாலும் God is working something. If you love God, God is working something behind the scene. உங்களுக்கு பின்னாடி ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். நீங்க I want you to show how God is working in the Bibleல. நீங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அங்க கர்த்தர் அங்க பாத்தீங்கன்னா ஒரு விதவை குறிச்சு அங்க எழுதப்பட்டிருக்கும். சாரிபாத் என்ற ஊர்ல
ஒரு விடோ இருக்கிறாங்க. நம்ம நிறைய நேரத்துல நம்ம கேள்வி எழும்போம். சோ நீங்களும் நான் எப்படி பாக்குறோம்னு தெரியல. God saw that woman. Amen. ஒரு விதவனா எப்படி இருக்காங்க இன்னைக்கு போல இல்ல. அன்னைக்கு they were like destitutes. அவங்க நகர வாசலத்துக்கு புறம்பே இருப்பாங்க. யார் வீட்டிலையும் சேர்த்துக்க மாட்டாங்க. ஒரு நல்ல காரியம் சேர்த்துக்க மாட்டாங்க. They will live outside the city gatesல வெளியே இருந்து அங்கே வாழ்ந்து அங்கே செத்து போயிடுவாங்க. So that was the system அங்க அந்த நாட்கள்ல இருந்தது. அப்போ அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு விதவை அங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த விதவை இப்ப நீங்க வாசி பாத்தீங்கன்னா தேவன் எலியா கிட்ட சொல்லுவாரு. Elijah didn't understand, never thought what God is doing. அவர் இங்க சொல்லுவாரு 9ஆம் வசனத்துல பார்க்கும்போது 8ஆம் வசனத்துல, அப்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு, அதாவது எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஆமென். Hallelujah. Little did the widow know that God has a great plan for her. அவளுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. இன்னைக்கு அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் little do you know the great plan that God has for you. அதனாலதான் we design our own plans. நம்முடைய வாழ்க்கையில நாமே we become a God for ourselves. We create, we plan, we design, we do. Then அது தோல்வியில முடியும் போது அழுதுட்டு உட்காரும். இங்க பைபிள் சொல்லுது, this widow didn't think about any good thing happening. தன்னுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும்னு நினைச்சே பார்க்கல. காரணம் என்னன்னா பஞ்சம் அவ்வளவு கொடிதா இருந்ததுனால அவளுக்கு ஒரே ஒரு பிள்ளை இருந்தா. ஈவன் ஓன் ரிலேட்டிவ்ஸ் அவங்களால இவ்வளவு போஷிக்க முடியல. அவ என்ன பண்றாங்க, கொஞ்சோண்டு மாவு கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது, 2 சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டு செத்துடலாம். எவ்வளவு நாள் உயிரோடு இருக்க முடியுமோ அவ்வளவு நாள் உயிரோடு சாகணுங்கிற திட்டத்தை she has been already determined that she is going to die. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் தேவன் என்ன பண்றாரு, இங்க எலியாவோட பேசி எலியாவுக்கு சொல்றாரு, you go to ஜாரஃபாத்துக்கு போ, அங்க I prepared a widow to take care of you. இதுல பாருங்க, விதவை கிட்ட ஆண்டவர் ஒண்ணும் சொல்ல, இங்க எலியா கிட்ட சொல்ற புறப்பட்டு போ. It's amazing that God, Elijah was a man who was believing in God's word. இங்க எலியா என்ன பண்றாருங்க, Elijah had faith to take God at his word. எலியாக்கு தைரியம் இருந்ததுங்க, நம்பிக்கை இருந்தது, விசுவாசம் இருந்தது. He took God's word very seriously. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அதே சவால் தான். how serious you and I take the word of God. பைபிள படிக்கிறோம், எதை படிக்கிறோம், but how much serious you are with the word of God. Every word in the Bible, it speaks millions. ஒவ்வொரு நாளும் படிக்கும் போது ப்ராமிஸ் இருக்குது, ஆண்டவர் நமக்கு கம்ஃபர்ட் உள்ள வசனங்க இருக்கு. He keeps speaking to us. He keeps giving command to us. But ஒரே ஒரு கேள்வி வேணா, எவ்வளவு பேர் உண்மையாகவே you take the word seriously? Elijah took the word seriously. அவன் அந்த ஜர்னில அவன் புறப்பட்டு போகிறான். எங்க போகிறாங்க, ஜாரஃபாத்துக்கு போறான், சாரிபாத்துக்கு போகிறான், அந்த விதவை தேடிட்டு போறான். ஹல்லேலூயா. தேடிட்டு போய் இவன் அந்த விதவையும் கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்ச பிறகு he begins, ஒரு கான்வர்சேஷன் ஆகுது. அவன் என்ன பண்றாங்க, ஹல்லேலூயா, அவன் என்ன பண்றான், 10ஆம் வசனத்தை அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு கேட்பான். அதோட அவ தண்ணி மாத்திரம் தானே கேட்கிறான். தண்ணி கொண்டு போகும்போது இவன் சொல்லுவான், அப்படியே எனக்கு ஒரு ரொட்டி சுட்டு கொண்டு வானுவான். அப்பதான் அவன் வாயை திறந்து பேசுவான். ஹல்லேலூயா. அதுக்கு அவன் சொல்லுவா, பானையில ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் என்னிடத்துல ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய ஜீவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரன் சாப்பிட்டு செத்து போகாத எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகுகளை பொறுக்குகிறேன். Just look at the condition. She had no hope of tomorrow. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு அவளுக்கு நம்பிக்கை இல்லை. அடுத்த நாள் உயிர் வாழ்வோமா இல்லையா என்பது தெரியாது. She had no hope that they are going to live tomorrow.
அவருடைய கணக்கெல்லாம் இன்னையோட என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என் பிள்ளையோடைய ஐ எம் டைங் and my son also is going to die. அந்த எண்ணத்துல தான் இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம அப்படி இருக்கிறோம்? எத்தனை பேர் இருக்கிறோம் without hope, without faith, without trusting God? இன்னைக்கு எத்தனை பேர் நாம சொல்றோம், ஐயோ என்ன வாழ்ந்து செத்தா போதும்னு சொல்றோம்ல. why should I live? I am frustrated. இந்த பிரச்சனை எல்லாம் பார்த்து என்னால தாங்க முடியல, நான் செத்து போகிறது நல்லதுன்னு பேசுறோம்ல. அதே போலதான் அன்னைக்கு அந்த விதவை, அவளுக்கு வேற கஷ்டம் கவலை இருந்துச்சு தெரியாது, பட் இருந்தது. பட் she the biggest problem, biggest அவளுடைய கஷ்டம் என்னன்னா, உயிர் வாடுறதுக்கு சோறு இல்லைங்க. உயிர் வாடுறதுக்கு சோறு இல்ல. நாளைக்கு என்ன செய்ய ஆண்டவர், நாம இன்னைக்கு மத்தையில வாசிக்கும் போது நாளை தினத்து குறித்து கவலைப்படாதேன்னு ஆண்டவர் சொல்றது நமக்கு சந்தோஷமா இருக்கலாம் இன்னைக்கு படிக்கும் போது ஆண்டவர் சொல். பட் அன்னைக்கு இல்ல, she had no word. எலியா வந்து சொல்றாரு, தண்ணி கேட்கிறாரு, ரொட்டியை கொடுன்னு. அவர் என்ன பண்றாரு, எனக்கு ஒரு அடையை சுட்டு கொண்டு வான்னு சொல்றாரு. அவர்கிட்ட இல்ல, இருக்கிறது 2 சப்பாத்தி தான் சுட முடியும். அப்போ எலியா சொல்றாரு, எலியாவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்த, ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்துல கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மாசு எழுவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றான். ஆமென். அவர் சொன்னது கூட எலைஜா கேர பண்ணல. அவர் சொன்னது மேல he never showed interest. மாறாக அவன் சொல்றான், ஓகே நீ சொன்னது ரைட், சரி சரி சரி, நீ போய் என்ன பண்ணு, நீ சப்பாத்தி ரெடி பண்ண, அதுல முதல்ல எனக்கு ஒண்ணு கொண்டு வந்து கொடு, அப்புறம் உனக்கும் பிள்ளைக்கும் நீ சுட்டுக்கன்னு சொல்றான், செஞ்சுக்கன்னு சொல்றான். ஆமென். சொல்லிட்டு அவன் சொல்றான், ஆமா எந்த அளவுக்கு தேவனுடைய ஆரம்பத்துல நான் சொன்னேன், Elijah had faith to take the word of God, take God at his word ன்னு சொன்னேன். Elijah had faith to take God at his word ன்னு சொன்னேன். Amen. இப்போ what God said, he took the word of God and he proclaimed that word of God to that widow. He had that faith, he had that guts, he had that strength. அவன் என்ன சொல்றாங்க, பரவாயில்ல நீ போ செய்யி, எனக்கு ஒரு அடைய கொண்டு வா. அதுக்கப்புறம் அவன் சொல்றது விதவைக்கு புரிஞ்சவன் தெரியல, எனக்கு ஒண்ணு கொண்டு வா, அதுக்கப்புறம் நீயும் உன் பிள்ளைக்கும் சுடுங்க. ஏன் அவர் சொல்றாரு, இந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் அவன் சொல்றாரு என்னன்னு, இந்த தேசத்தின் மழையை கட்டளையிடும் மழை வருகிற நாள் மட்டும் அவர் சொல்லுவார், எலியா சொல்லுவாரு, உன் பானையில இருக்கிற அந்த மாவும் குறைஞ்சு போகாது, எண்ணெயும் குறைஞ்சு போகாது. ஆமென். எலியா சொல்லல அந்த பானை முழுக்க மாவு வந்துரும்னு சொல்லல, இருக்கிறது குறைஞ்சு போகாது, நீ எடுக்க 2 சப்பாத்திக்கு மாவு வந்துட்டே இருக்கும், அவ்வளவுதான். சோ அந்த வார்த்தை கேட்டு இப்போ she had to act in faith to the word of the man of God. Elijah acted directly to the word of God's word. அவளை சீரியஸா acted according to God's word. Now this woman took the word of the man of God seriously and began to act. அந்த வார்த்தையின்படி அவ செய்ய ஆரம்பித்து விடுகிறார். இது நடக்குமோ நடக்காது தெரியாது. She trusted in the word of the man of God. போகிறா, மாவு எடுக்கிறா, ஒரு அப்பத்தை சுடுறா, எலியாவுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறா, வீட்டுக்கு போறா, மறுபடியும் அங்க 2 அப்பத்துக்கு மாவு இருக்கிறது, 2 அப்பத்துக்கு என்ன இருக்கிறது. அவ செஞ்சு அந்த 2 அடைய சுடுகிறா, செய்யறா, செஞ்சு அவ ஒண்ணு, அவ பிள்ளை ஒண்ணு சாப்பிடுறாங்க, மறுபடியும் பாத்திரத்துல பாக்குறா, மறுபடியும் 2 அப்பத்துக்கு 2 அடைக்கு மாவு இருக்கிறது, 2 அடைக்கு என்ன இருக்கிறது. அவ பாக்குறா, தன்னுடைய குடும்பத்தார் எல்லாத்தையும் கூப்பிட்டு, எல்லாம் பட்டினி பஞ்சத்துல இருக்கிறாங்க. She began to feed everyone. That is a grace. எனக்கு மாத்திரம் இருக்கல, she began to take care of her. எவ்வளவு பேர் இருந்தாங்களோ அவ்வளவு பேர்களையும் அவள் கவனிக்க ஆரம்பித்தாள். பல நாள் மழை வருகிற வரைக்கும், as God said to Elijah, Elijah said to that widow, அதே போல எண்ணெய் மாவும் குறைஞ்சு போகல, எண்ணெயும் குறைஞ்சு போகல. Hallelujah. God kept to his word.
அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கும் God keeps his word. நீங்க பைபிள்ல படிக்கிற எல்லா வார்த்தைகளும் இட்ஸ் God's word, not man's word. He still keeps his word. எழுதப்பட்டபடிதான் அவர் செய்கிறவரா இருக்கிறார். அவர் எழுதப்பட்டபடிதான் தேவதூதன் சொல்லுவாரு. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இயேசு கல்லறை கிட்ட வருவாங்க. ஸ்திரீகள் எல்லாம் வந்து அந்த கல்லறைக்குள்ள பார்க்கும்போது இயேசுவை நசரேனா இயேசுவை தேடுறீங்களா? இல்ல, அவர் உயிரோடு எழுந்தார். எப்படிங்க? அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். So whatever God has said in his word, it will never fail. அந்த வார்த்தை மாறாது, மறையாது, ஒழியாது. It will stand forever and ever. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தை என்றைக்குமே ஒழியாது என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல சொல்லும், புல்லு உலர்ந்து போகும், பூல் உலர்ந்து போகும், ஆனா கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் இருக்குமா. The word of God stands forever. So அவருடைய வார்த்தை என்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு எனக்கு வேண்டியது ஒன்னே ஒண்ணுங்க, ப்ளீஸ் டு நைட் அந்த கர்த்தருடைய வார்த்தை படிக்கும் போது அந்த வார்த்தையின் மேல நம்பிக்கை வைங்க, அதன் மேல ட்ரஸ்ட் பண்ணுங்க, அதை பிலீவ் பண்ணுங்க, அதன் மேல ஃபெய்த்தை ரிலீஸ் பண்ணுங்க, and you will see the miracle. அங்க எலியாவுக்கும் சாரிபாத் விதவைக்கு மாத்திரம் அல்ல, அது அன்னைக்கு அவங்களுக்கு எழுதப்பட்டது. டுடே இட் இஸ் பீன் ரிட்டன் ஃபார் யூ அண்ட் மீ. நீங்களும் நானும் கூட ஒரு அற்புதமான வாழ்க்கைய இந்த பூமியில வாழ முடியும். God has prepared that. ஏற்கனவே எலியாவுக்கு அந்த ஆண்டவர் சொல்லுவாரு, என்ன, ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன், அங்க போயிரு, ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஆல்ரெடி ஐ prepared a widow for you. அந்த யோசித்து பாருங்க. அதான் எலியா தாவீது சொல்லு, how precious are your thoughts about me, O God, they cannot be numbered. அவ்வளவு ஆண்டவர் பிளான் வச்சிருக்கிறாரு. உங்களை மறந்துட்டாருன்னு நினைக்காதீங்க. உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரு. தாய் தேற்றுவது போல தேற்றுகிற தேவன். He has never forgotten you. அவர் எப்போதும் உங்க நினைவா இருக்கிறார் என்பதை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. Take God and his word seriously. You will see the glory of God. தேவனுடைய மகிமை பார்ப்பீங்க. Hallelujah.